FIFA கால்பந்து இறுதிச் சுற்றுல அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோத போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய ஒரு குட்டி பிரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின், அர்ஜென்டினா ரெண்டுமே பலம் வாய்ந்த அணிகள் தான். ரெண்டு பலம் வாய்ந்த அணி அப்படின்றதே ஒரு பெரிய சுவாரஸ்யம்னா, அது மட்டும் இல்லாம இந்த இறுதிச் சுற்றை சுற்றி மேலும் பல சுவாரஸ்ய தகவல் காத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நடப்பு யூரோ சாம்பியன் யாருன்னு பார்த்தா அது ஸ்பெயின். இன்னொரு பக்கம் கோப்பா அமெரிக்கால அர்ஜென்டினா தான் நடப்பு சாம்பியன். இந்த ரெண்டு போட்டிகள்லயும் சாம்பியன் பட்டம் வென்ற அணிகள் FIFA உலகக்கோப்பை இறுதிச் சுற்றுல மோதுறது இதுதான் முதல் முறை. உலகக்கோப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி தரவரிசையில அர்ஜென்டினா முதலிடத்திலையும் ஸ்பெயின் 2வது இடத்திலையும் இருந்தாங்க. 1992ல தரவரிசை அறிமுகம் செய்யப்பட்டதுல இருந்து முதல் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள் இறுதிச் சுற்றுல மோதுறதும் இதுதான் முதல் முறை. ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் கடந்த காலங்கள்ல மோதின வரலாறு பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் மோதி இருக்கிறாங்க. அதுவும் 1966ல. அந்த ஆட்டத்துல அர்ஜென்டினா 2-1 அப்படின்ற கோல் கணக்குல ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டு அணிகளும் அதிகாரப்பூர்வமா மோதின ஆட்டம்னா அது இது மட்டும்தான். இது இல்லாம நட்பு ரீதியா 13 ஆட்டங்கள் விளையாடி இருக்கிறாங்க. அதுல ஸ்பெயின் 6 ஆட்டங்கள்ல ஜெயிச்சு ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாங்க. அர்ஜென்டினா 5 ஆட்டங்களை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2 ஆட்டம் டிரால முடிஞ்சிருக்கு. நட்பு ரீதியா கடைசியா மோதின ஆட்டம் 2018ல. அதுல 6-1 அப்படின்ற கோல் கணக்குல அர்ஜென்டினாவை ஸ்பெயின் ஊதி தள்ளி இருக்கிறாங்க. ஸ்பெயினோட பலம் என்னன்னா, இந்த உலக கோப்பையில 6 கிளீன் ஷீட், அதாவது 6 ஆட்டங்கள்ல எதிரணிய ஒரு கோல் கூட அடிக்க விடாம பார்த்திருக்கிறாங்க ஸ்பெயின். இவங்க மொத்தமே ஒரே ஒரு கோல் தான் அடிக்க விட்டுருக்கிறாங்க எதிரணிய. அர்ஜென்டினாவோட பலம் அப்படியே நேர்மாறானது. இந்த உலக கோப்பையில அதிக கோல் அடிச்சவங்க பட்டியல்ல 19 கோலோட அர்ஜென்டினா தான் முதலிடம். அதனால இந்த இறுதி சுற்று சும்மா தீயா இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்றதுதான் இந்த தரவு நமக்கு சொல்லுது. இந்த ரெண்டு அணிகள் இருக்கிற நட்சத்திர வீரர்கள் பத்தியும் சுவாரஸ்ய தகவல் இருக்கு. அர்ஜென்டினாவோட 39 வயசுடைய மெஸ்ஸியும் ஸ்பெயினை சேர்ந்த 19 வயசுடைய லமின் யமாலும் இதுவரைக்கும் நேருக்கு நேர் மோதினதே கிடையாது. ஆனா இவங்களுடைய பந்தம் 19 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. 2007ல மெஸ்ஸியோட வயசு 20. அப்போ பார்சிலோனா அணிக்காக விளையாடிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சமயத்துல லமின் யமால் வெறும் 5 மாச குழந்தையா இருந்தாரு. 2007ல யூனிசெஃப் சேரிட்டியுடைய கேலண்டருக்காக ஒரு போட்டோ ஷூட் நடத்தப்பட்டுச்சு. லமின் யமாலுடைய குடும்பம் அங்க லோக்கல்ல ஒரு போட்டியில வெற்றி பெற்றிருந்தாங்க. இதுல வெற்றி பெறவங்க பார்சிலோனா வீரரோட புகைப்படம் எடுத்துக்கலாம். இது போக வேறு சில அம்சங்களும் இருக்கு, அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனா அந்த போட்டியில ஜெயிச்ச லமின் யமாலுடைய பெற்றோர் ஒரு நாள் மெஸ்ஸியோட புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. 5 மாச குழந்தையா இருந்த லமின் யமால மெஸ்ஸி அப்போ கையில ஏந்தின மாதிரி ஒரு புகைப்படம், அப்புறமா ஒரு பாத் டப்ல லமின் யமால இறக்கி நிக்க வைக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம், மைதானத்துல பார்சிலோனாவுடைய கேம்ப்ல நடத்தப்பட்ட போட்டோ ஷூட். அது இந்த புகைப்படம் தான் இப்போ மிக கடுமையா வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி. காரணம் என்னன்னா, அந்த குழந்தையே நான் தான் சார் அப்படின்னு லமின் யமால் இன்னைக்கு உலகக்கோப்பை இறுதி சுற்றுல மெஸ்ஸியை எதிர்த்து விளையாட போறாரு. அன்னைக்கு நம்ம கையில ஏந்தின ஒரு குழந்தை கால்பந்துல இப்படியான ஒரு நட்சத்திரமா நிக்கும்னு மெஸ்ஸி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. வாழ்க்கையிலையும் விளையாட்டுலையும் என்னைக்குமே சுவாரஸ்யமான கதைகளுக்கு பஞ்சமே இருக்காது. அப்படியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இல்ல ஒரு நல்ல உணர்வை தரக்கூடிய ஒரு நிகழ்வா இது நமக்கு இருக்கு. நிறைய பேர் இது எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்றனால ஒரு புதுவிதமான உணர்வு இருக்கு. பார்க்கலாம் இவங்க 2 பேரும் எப்படி மோதிக்க போறாங்க அப்படின்றத. இந்த இறுதி சுற்று இந்திய நேரப்படி ஜூலை 20 அதிகாலை 12:30 மணிக்கு நடக்குது. எல்லாருக்கும் மெஸ்ஸி ஜெயிக்கணும்னு தான் எண்ணம் இருக்கும். மெஸ்ஸி ஜெயிப்பாரா, இல்ல மெஸ்ஸியின் கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட லமின் யமால் கோப்பையை தூக்குவாரா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.